தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சாரம் தனிப்பிரிவாகாத நவீன மதத் தலைவர்கள். பகுதி 2. முன்னேயே சொன்னது போல வம்சாவளியாக அனுஷ்டானங்களின் அனுபவ பல வஜ்ரம் பாய்ந்திருந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நமக்கான சாஸ்வத க்ஷேமத்தை கொடுப்பதில் இருக்கிற வெயிட் தனி மனுஷர்கள் புதிதாக பண்ணி கொடுக்கிற ஒழுங்குமுறைகளில் இருக்கவே இருக்காது. அவர் மகானாகவே இருக்கலாம், அனுகிரக சக்தி உள்ளவராகவே இருக்கலாம். அப்படியானாலும் அவரிடம் சரணாகதி பண்ணி இருக்கிற ஏதோ சில பேரைத்தான் அவருடைய சக்தி பரிசுத்தி செய்ய முடியுமே தவிர எல்லா ஜனங்களுக்கும் பிராச்சீன ஆச்சாரங்கள் காலக்கிரமேண ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்கிறபடி நிதானமாயிருந்தாலும் தளர்ச்சி இல்லாமல் நிச்சயமாக சித்த சுத்தி தருவது போல் தர முடியாது. தனி மனுஷர் எத்தனை நாள் சாஸ்வதம்? அவருக்கு அப்புறம் ஜனங்களுக்கு வழிகாட்ட அவர் ஸ்தானத்திலேயே அவருடைய சக்தியெல்லாம் இருக்கிறவராக இன்னொருத்தர் எப்படி வர முடியும்? வழி வழியாக வந்திருக்கிற தர்ம பீட்டங்களில் பீட்டாதிபதி முக்கியமில்லை. எந்த பீட்டாதிபதி வந்தாலும் போனாலும் மாறாமல் நிலையாய் இருக்கிற சம்பிரதாயிகமான ஆச்சார அனுஷ்டானங்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் தான் இங்கே முக்கியம். இவற்றை தாமே வழுவர பண்ணுவதுதான் பீட்டாதிபதிக்கு பெருமை தருவது. சாதாரண ஜீவன் ஒன்று எவ்வளவு கர்மா மூட்டையுடன் அழுக்கு மூட்டையுடன் பிறந்திருக்கிறது என்று கவனித்து அத்தனையையும் அடித்து துவைத்து சுத்தம் பண்ணவே இந்த பீட்டங்கள் சாஸ்திரங்கள் கூறும் ஏராளமான ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்கின்றன. அது கடுமையான நெறியாகத்தான் இருக்கும். வியாதியை பொறுத்துத்தானே டோசேஜ் இருக்கும். எத்தனை டோஸும் போதாது என்றால் சர்ஜரி என்று சாஸ்திரத்தை போட்டு அறுக்க கூடத்தான் வேண்டும். ஜனங்களின் க்ஷேமத்தை உத்தேசித்து சாஸ்திரம் இந்த சஸ்திர சிகிச்சை கூட பண்ணத்தான் செய்கிறது. எத்தனையோ கர்மாக்களில் ஆச்சாரங்களில் போட்டு கட்டினால் ஒழிய சித்த சுத்தி வராது. அறுத்து கொண்டு ஓட்டம் பிடிப்பதே குறியாயிருக்கிற சித்தத்தை கட்டுக்கு மேல் கட்டாக போட்டுத்தான் நிறுத்த வேண்டும். நவீன சுவாமியார்கள் அதெல்லாம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், எல்லாம் ஈஸ்வர பிரசாதம்தான், எதை வேணுமானாலும் தின்னுங்கள், ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு, குடுமியில் என்ன இருக்கு, ஈஸ்வரன் மனசை பார்க்கிறானே தவிர இதுகளையா பார்க்கிறான் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் பஜனை ஜபம் தியானம் பண்ணினால் போதும் என்று ஒரே அடியாக டைல்யூட் நீர்க்க செய்து விடுகிறார்கள். இவர்களுடைய அன்போ ஆதரவோ அனுகிரக சக்தியோ அல்லது நேரிலே இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடம் வைக்கும் பக்தி விசுவாசமோ ஓரளவுக்கு இப்போது இருக்கிறவர்களை கை தூக்கி விடுகிறது என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அவனவன் ஏகமாக கர்மசேஷத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது இது எவ்வளவுக்கு காப்பாற்றும்? தற்கால சாந்தியாகவோ அதற்கு கொஞ்சம் மேலே போவதாகவோ தான் முடிந்துவிடும். இவர்கள் காலத்திற்கு அப்புறம் வருகிறவர்கள் இம்மாதிரி அனுஷ்டானங்களை எல்லாம் அழித்து விட்ட மதம்தான் ஹிந்து மதம் என்று நினைத்து எல்லாவற்றிலும் ஈஸி கோயிங் என்பது போல் மதத்திலும் மேம்போக்காக ஏதோ சில சாதனைகளை பண்ணுவதோடு நின்றுவிட்டால் நிலையான பிரயோஜனம் எதுவும் இருக்காது. ஒரு தரம் ராமா என்று சொன்னால் போதும். சுகாராத்யா சுலபா கதிஹி, பகவான் பரம சௌலபியம் என்று சொல்வதெல்லாம் ஜனங்கள் நமக்கு விமோச்சனமே இல்லை என்று விழுந்து விடாமல் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுவதுதான். குறிப்பு: லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் பெயர்கள். சுகாராத்யா கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் சௌக்கியமாகவே ஆராதிக்க கூடியவள். சுலபா கதிஹி எளிதில் அடையக்கூடியவள். பகவான் மனஸ் வைத்தால் ஒரு தரம் நாமோச்சாரணம் பண்ணினால் கூட பரமானுகிரகம் பண்ண முடியும்தான். அவன்தான் சகலமும் என்ற ஆழமான நம்பிக்கை வந்துவிட்டால் சுலபத்தில் பிடித்து விடலாம் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே வருகிறது? அவனாக ஒரு க்ஷணத்தில் தூக்கி விடுவதை கோட்டியில் ஒன்றாகத்தானே பார்க்கிறோம். பாப கர்மா எவ்வளவு பண்ணி இருக்கிறோமோ அவ்வளவு சாஸ்திர கர்மா பண்ணித்தான் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜெனரல் ரூல். அதுவும் அவன் போட்டதுதான்.
விதிக்கு விலக்காக எப்போதாவது தான் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும், நடக்க வேண்டும் என்று விதிகளை விடுவது தப்பு. விதிகளில் பெரும்பாலானவற்றை விட்ட பின்பும் தங்களையே ஒரிஜினல் மதஸ்தர்கள், அதன் ஸ்பிரிட்டை உள்ளபடி புரிந்து கொண்டவர்கள் என்று நினைக்க பண்ணி ஜனங்களையும் விதி மீறி போக பண்ணுவது எத்தனை நல்ல உத்தேசத்தில் செய்ததானாலும் கெடுதியைத்தான் உண்டாக்கும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்கிறபடி இவ்வாறு ஆச்சாரங்களை டைல்யூட் பண்ணினதில் ஜனங்கள் ஒரே நாஸ்திகர்களாக போகாவிட்டாலும் மேலேயும் போகாமல் மொத்தத்தில் லோகம் கீழே போய்க் கொண்டிருப்பதைத்தானே பார்க்கிறோம். அடியோடு நாஸ்திகர்களான சில பேரையும் சனாதன ஆச்சாரங்களிலேயே பரிபூர்ண அபிமானம் உள்ளவர்களான சில பேரையும் தவிர பாக்கி எல்லோரும் யாராவது ஒரு சுவாமிஜியை ஆசிரியக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் லோகத்தில் நல்லதற்கில்லாதவைகள்தான் ஜாஸ்தியாயிருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? பூர்வாச்சாரத்தின்படி சிலது, சொந்த அபிப்பிராயப்படி சிலது என்று கலவங்கீரை செய்கிறவர்கள் தற்காலிகமாக என்ன நன்மை பண்ணினாலும் முடிவிலே ஜனங்களுக்கு கெடுதல் தான் உண்டாகிறது. என்ன கெடுதல்? பூர்வாச்சாரத்தை விட்டால் பதித்தோ பவேத் என்றல்லவா சொல்லி இருக்கிறது. பதித்தனாக போவதை விட பெரிய கெடுதல் என்ன இருக்கிறது?